வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் துர்கா பாலாஜி. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா குட் பேட் அக்லி அஜித் சாருடைய படத்தை 64வது படம் இது அஜித் சாருடையது. அந்த படத்தை பத்தி தான் டீசர் விட்டுருக்காங்க. அது படம் எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பாக்குறோம். நம்ம வீடியோவை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் நம்ம இது போல போடுற வீடியோக்கள் உங்களை சேர்ந்தடையும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். குட் பேட் அக்லி அந்த படத்திலேயே பாத்தீங்க அப்படின்னா 3 கேரக்டர்ஸ், அந்த படம் பேர்லயே பாத்தீங்கன்னா 3 கேரக்டர்ஸா இருக்கு. இதுதான் படம் பேராவும் வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் குட்டா இருக்காங்க, அதுக்கப்புறம் பேடா மக்கள் எல்லாருமே சேர்ந்து அந்த மாதிரி செய்யறாங்க அப்படின்றத பேட் அப்படின்றாங்க. அக்லி அப்படின்றது அதுக்கப்புறம் சேஞ்ச் ஆகுறது தான். இந்த 3மே பாத்தீங்கன்னா படத்தினுடைய பேரா வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு ரீமேக்ஸ் படம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா தி கேங்ஸ்டர் காப் டிரைவ் அப்படின்ற கொரியன்ஸ் படம், அந்த படத்தினுடைய கொஞ்சம் ஒரு சில காட்சிகள் எல்லாம் சூட் ஆகுது அப்படின்றதுனால இது ஒரு ரீமேக்ஸ் படமா இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா அந்த வில்லனை பாத்தீங்கன்னா கூட்டிட்டு வரும்போது அந்த துப்பாக்கி வச்சுட்டு வர அந்த தோரணை எல்லாம் பாத்தீங்கன்னா அதே மாதிரி இருக்கு, அது எல்லாமே அதோட சூட் ஆகுது அப்படின்றதுதான் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இது ஒரு பில்லா படத்தினுடைய கண்டினியூஸா இருக்கும், தீனா படத்தினுடைய ஒரு கண்டினியூஸா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க நிறைய பேர். பாத்தீங்கன்னா ஏன் பில்லா படத்தினுடைய இது அப்படின்னா பில்லா படம் அந்த டிரெஸ்ஸிங் கோட் பாத்தீங்கன்னா இந்த டீசர்லயும் பாத்தீங்கன்னா லைட்டா விட்டுருக்காங்க. அந்த பிளாக் ட்ரெஸ், அதுக்கப்புறம் இங்க அந்த சிங்கம் போட்ட அந்த ஒன் சைடு மட்டும் இதுன்ற மாதிரி. அது மட்டும் இல்லாம இந்த குட் பேட் அக்லில பாத்தீங்கன்னா எப்பவுமே அஜித் சார் நேச்சுரலா நடிக்கிறத ரொம்ப பிடிக்கும். ஏன்னா மத்த நடிகர்களை கம்பேர் பண்ணும்போது மத்த நடிகர்கள் எல்லாம் மேக்கப்ஸ், அதே மாதிரி காஸ்டியூம்ஸ் எல்லாமே போட்டு சேஞ்ச் பண்றது அந்த மாதிரி எல்லாம் நிறையவே இருப்பாங்க. ஆனா அஜித் சார் மட்டும் பாத்தீங்கன்னா நரைமுடி, எந்த ஒரு இதுவுமே இல்லாம அப்படியே என்ன சொல்றது கேஷுவலாவே இருப்பாரு. அந்த மாதிரிதான் இந்த படத்துலயும் பாத்தீங்க அப்படின்னா ஆக்சுவலா இந்த சைடு மட்டும் லைட்டா ஒயிட் இருக்க மாதிரி, அதுக்கப்புறம் சென்டர்ல மட்டும் கொஞ்சம் நல்ல ஒரு மாதிரி பிளாக்கா இருக்கிற மாதிரி லைட்டா இது பண்ணியிருக்காங்க இந்த படத்துல பாத்தீங்கன்னா. அது மட்டும் இல்லாம அவருடைய கையில எல்லாமே பாத்தீங்கன்னா நிறைய டேட்டோஸ் பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கே வேற லெவல்ல இருக்கு. அஜித் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா விடாமுயற்சி கை கொடுக்கல அப்படின்னாலும் கண்டிப்பா இந்த குட் பேட் அக்லி பாத்தீங்கன்னா உலக அளவுல பேசப்படும் அப்படின்ற அளவுக்கே இருக்கு. ஏன்னா படம் வந்த பிறகு கண்டிப்பா நம்மளும் பார்க்க போறோம். ஏப்ரல் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. அது மட்டும் இல்லாம தனுஷ் சார் பாத்தீங்கன்னா தன்னுடைய இட்லி கடை படத்தை பாத்தீங்கன்னா தள்ளி வைக்கலாமா அப்படின்ற அளவுக்கே யோசிச்சுட்டு இருக்காங்க. யோசிச்சு பாருங்க அப்ப எந்த அளவுக்கு படம் இருக்கும் அப்படின்னு. ஏன்னா டீசரே பாத்தீங்கன்னா அஜித் ஃபேன்ஸ்க்கு மட்டும் இல்லாம எல்லாருக்குமே வேற லெவல்ல இருக்கு. இப்ப கார் ரேஸ்ல கலந்துட்டதுல இருந்து உலக அளவுல ரொம்பவே ஃபேமஸ் ஆயிட்டாரு அஜித் சார் பாத்தீங்க அப்படின்னா. அது மட்டும் இல்லாம அங்க நடந்த அந்த ரேஸ்ல மக்கள் எக்கச்சக்கமா லட்சக்கணக்கில் கூஞ்சிருந்தாங்க. அஜித் சார் ஃபேன்ஸ் மட்டுமே பாத்தீங்கன்னா இத்தனைக்கும் எங்க துபாய்ல நடந்த அந்த இதுக்கே பாத்தீங்கன்னா அப்பயும் சொல்லிட்டு இருந்தாரு. ஏன்னா சார் பாத்தீங்கன்னா 3rd பிரைஸ் வாங்கினாலும் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினாலும் கடுப்பே ஆயிட்டாங்க. ஏன்னா எல்லாருமே மீடியால இருந்து எல்லாமே ஃபேன்ஸ் எல்லாமே அஜித் சார் கிட்ட மட்டும்தான் வந்திருந்தாங்க. அது கொஞ்சம் மத்தவங்களுக்கு கொஞ்சம் இதுவாவே இருந்தது. அந்த மாதிரி இந்த குட் பேட் அக்லி பாத்தீங்கன்னா கண்டிப்பா உலக அளவுல பேசப்படும். அதுவும் இல்லாம அவங்க காஸ்டியூம்ஸ் பாருங்க, அவரோட ஷர்ட்டே பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப கலரா கிரீன்ஸா ரெட், அந்த பிரிண்டட் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கு அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி அந்த கிளாஸ் கூலிங் கிளாஸ் போட்டிருப்பாரு. அந்த என்ட்ரி ஆகும்போது பில்லா பட அந்த கன் வச்சு நிக்கிற மாதிரி அந்த இது பாத்தீங்கன்னா மிரர்ல காட்டியிருப்பாங்க. இன்னுமே அது ரொம்ப நல்லா இருந்தது. அது மட்டும் இல்லாம அந்த தீனா படத்துல அந்த கார் ஒண்ணு வரும் இல்லைங்களா, ராயல்ஸ் கார் பாத்தீங்கன்னா ரோல் ரைட்ஸ் கார் பாத்தீங்கன்னா அது பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல அந்த நம்பர் பிளேட் இருக்கும் இல்லைங்களா, அந்த நம்பர் பிளேட்ல பாத்தீங்கன்னா அஜித் சாரோடைய பர்த்டேவுடைய அந்த மே மாசம் வருது இல்லைங்களா, அதுல 05 அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம படத்துல அஜித் சாருடைய ரியல் லைஃப் எல்லாமே கொஞ்சம் மீட் ஆகுறதுனால வச்சிருக்காங்க அந்த மாதிரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதனாலதான் இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஏகே டிராகன் அப்படின்னு சொல்லி ரெட் டிராகன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த படத்துக்கு பாத்தீங்கன்னா அந்த ஏகே அப்படின்றதுக்கு டெபினேஷன் என்னன்னு சொல்லிட்டு தெரியல. நிறைய பேர் தலை பிச்சிட்டு இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு அஜித் குமார் அப்படின்னு தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க.
அது மட்டும் இல்லாம இந்த படம் ஃபுல்லாவே வேற லெவல்ல இருக்கு. ஒரு படம் மற்றும் குத்து சாங்ஸ் வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஜிவி பிரகாஷ் சார் வந்து மியூசிக் வேற லெவல்ல இது பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்ப ஆடியன்ஸ் எல்லாருமே அஜித் குமார் சாருடைய ஃபேன்ஸ் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த படம் வந்து பாத்தீங்கன்னா எல்லா பில்லா தீனா இந்த மாதிரி எல்லா படத்தினுடைய கலவையும் சேர்ந்து இந்த குட் பேட் அக்லில இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வேற லெவல்ல ஹாப்பினஸா இருக்காங்க. இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா. ஏன்னா டீசரே அந்த அளவுக்கு இருந்தது. அது மட்டும் இல்லாம கடைசியில அஜித் சார் வந்து பாத்தீங்கன்னா இந்த படம் முடியும் போது வந்து பாத்தீங்கன்னா மை டார்லிங் மிஸ் யூ ஹால் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாரு. இந்த படத்தினுடைய முடிவுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறையவே தெரியும் அஜித் சார் வந்து பாத்தீங்கன்னா நார்மலாவே நடிக்கிறதுலயே வந்து பாத்தீங்கன்னா அவரோட உடம்புல நிறைய என்ன சொல்றது நம்மளா இருந்தா எழுந்து நிக்க கூட மாட்டோம். பட் ஆனா அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு படம் நடிக்கிறதுன்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லைங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து அந்த கார் ரேஸ்ல எல்லாம் போவாங்கல்ல, அது மட்டும் இல்லாம அந்த ரேஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த ரேஸ்ல போற அந்த கார் ஒரு நிகழ்ச்சியும் அந்த ஒரு படத்துல ஒரு காட்சியா வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த கார் ரேஸ் எல்லாம் இருக்கும்ல, மத்தவங்க எல்லாம் டூப் போடுவாங்களாம், ஆனா அஜித் சார் மட்டும் ரியலிட்டிக்காவே பண்ணுவாங்களாம். இப்போ விடாமுயற்சி படத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு காட்சி இருந்தது. மத்தவங்க அப்படின்னா மத்தவங்க மாதிரி டூப் போடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா அஜித் சார் வந்து பாத்தீங்கன்னா அவரே நடிச்சார். அந்த காட்சி வந்து பாத்தீங்கன்னா உண்மையா அந்த அளவுக்கு ஃபேன்ஸ்க்காக. ஏன்னா மத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மள என்ன சொல்றது நம்புறாங்கல்ல, அத வந்து பாத்தீங்கன்னா நம்ம அவங்களுக்கு வந்து ஒரு இது பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக அவரே ரியலிட்டிக்கா நடிப்பாராம். எல்லாமே எந்த ஒரு கஷ்டமா இருந்தாலும் அத ரொம்ப ஈஸியா எடுத்து நடிப்பாராம். அந்த அளவுக்கு அஜித் சார் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய ஃபேன்ஸ்க்காகவே வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணுவார். எல்லா ஒரு இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.